ஹலோ குட் மார்னிங். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 6 o'clock ஆகுது, சாட்டர்டே மார்னிங். அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி கரெக்டாக எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஊட்டி போய்ட்டுருக்கோம். கரெக்டாக இங்கேருந்து தான் ஊட்டி போகிறோம். காஞ்சிபுரம் பைபாஸ்லேருந்து கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேருந்து ஒசூர் போனோம், ஒசூர் டு மேட்டூர், மேட்டூர்லேருந்து அப்படியே ஊட்டி போகிறது தான் ஐடியா. ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து பார்த்துட்ருக்க மாதிரி. ஸோ இந்த ரூட்டு தான் காலைல மார்னிங்கே கிளம்பியாச்சு. கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்பியிருக்கோம். எல்லாருமே அசம்பிள் ஆகி போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இந்த வாட்டி வந்து சோலோவாக போல். ஸோ எல்லாருமே ஒரு குரூப் ரைடாக தான் போயிட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா. காலையில் வந்து சரியான குளிர், இந்த சீசனில் சரியான குளிர் இருக்கும். இன்னும் அங்கே வர போனால் குளிர் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா. ஸோ நான் ஆல்ரெடி தெர்மல் வேர்லாம் போட்டிருக்கேன். தெர்மல் வேர் போட்டோம் வந்து இவ்வளோ குளிராக இருக்குது. ஸோ அங்கே போன அப்புறம் தான் தெரியும் இன்னும் எவ்வளோ குளிராக இருக்கும் அப்படின்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் ஊட்டிக்கு போகிறேன். ஸோ அங்கே தான் வந்து ஊட்டி, குன்னூர், மேட்டுப்பாளையம், திம்பம், மசனக்குடி அந்த மாதிரி ஊர்கள்லாம் அங்கே தான் கரெக்டாக இருக்குது. அந்த சத்தியமங்கலம் காடுகள் ஃபுல்லாகவே அந்த சைடு தான். ஸோ அது இன்னுமே கொஞ்சம் நல்லாவே இருக்கும் நினைக்கிறேன் அந்த இடம் பார்க்குறதுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுனால ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த ரோடு வேறு, இந்த சென்னை டு காஞ்சிபுரம் ரோடு வேறு நல்லாவே ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது இந்த டைமுக்கு நான் செக் பண்ணதுக்கு இந்த இடம் ரொம்பவே நல்லாவே ரெடி பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்தது பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து ரோடு வந்து அவ்வளோ மோசமாக இல்லை. ஸோ நல்லாவே சூப்பராகவே ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு நிமிஷம் மாட்டிட்டேன்டா. நான் வேணுமா? தெரில டூட், எவ்வளோ கிலோமீட்டர் போகணும்? 10 மணி கரெக்டாக நிறுத்திடலாமாடா சாப்பாட்டுக்கு? 10 ஆகும். ஸோ கரெக்டாக ஒரு டீ பிரேக் முடிச்சாச்சு. 85 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். காஞ்சிபுரம் தள்ளி ஒரு ராணிப்பேட்டை கிட்ட ஒரு சின்ன ஒரு இடம். ஸோ அங்கே ஒரு டீ பிரேக்கை முடிச்சாச்சு. ஸோ கரெக்டாக இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 400 கிலோமீட்டர்ஸ், ஐ திங்க் 400 கிலோமீட்டர்ஸ் இன்னமும் இருக்குது டிஸ்டன்ஸ் இங்கேருந்து. இன்னும் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு கரெக்டாக ஒரு பிரேக் போடலாம் அப்படின்ட்டு. சரியான குளிராக இருக்குது. உட்கார முடியல, சரியான நடுங்குது. ஸோ இப்போ தான் வந்து ஒரு டீயை குடித்து முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ இன்னும் ஒரு 1 hour 1.5 hours ஒரு ட்ராவல் போயிட்டே இருக்கும். ஸோ எவ்வளோ நேரம் போகும்னு தெரில. காலையில் ஆஸ் யூஷுவல் எல்லாருமே கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நார்மல் லைஃப்க்கு ஸ்டார்ட் ஆகியாச்சு. இன்றைக்கி சாட்டர்டே அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே சென்னையிலேருந்து அவங்கவுங்க ஊருக்கு எல்லாமே ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ நிறையா பைக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் பஸ்ஸு அப்படின்னு போகிறத விட்டுட்டு பைக் எடுத்துகிட்டு ஒரு சின்ன ஒரு ரைட் மாதிரி
எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணி போகிறது ஒரு நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு காலையில் அப்படின்றது. ஸோ காலைல ரைடு அப்படின்றது வந்து சூப்பராகவே இருக்கும். ஒரு காலையில் ஒரு ஏர்லி மார்னிங் கிளம்பி அப்படியே நம்ம சென்னையை தாண்டி கொஞ்சம் தூரம் போய் அப்படியே ஸ்மூத்தாக அப்படி போகிறதுன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக் ரோடு தான் எதுவும் சரியாக போடலை. ஆக்சுவலி ரோட்ஸ் எல்லாம் போட்டாங்கன்னா ப்ராப்பராக இருக்கும். பெரிய பெரிய வண்டிங்கெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் ஓவர்டேக் அடிச்சு கிளம்புறது தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும். காலையில் பரவாயில்ல. ஆக்சுவலி நான் ஏர்லி மார்னிங் கிளம்பி வரும்போது ரோட்டில் பார்த்திங்கன்னா ஒரு லைட்டுமே இல்லை. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு டிம்மாக இருந்தது. நான் எந்த பள்ளத்தில் எடுத்து போய் விட போகிறேன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ஸ்ட்ரீட் லைட் அவ்வளோவும் கிடையாது. இந்த பைபாஸில் லைட் எதுவும் அவ்வளோவும் இல்லை. ஆப்போசிட்டில் வர பெரிய பெரிய வண்டிங்கெல்லாம் வருதா, ஒரு லைட் அடித்த உடனே ஃபுல்லாகவே டிம் ஆகிடுது. இந்த நீகாலோட வெல்க்ரோ ஆக்சுவலி சரியான ஸ்டக் ஆகுது. குளிருது நல்லா. சர்வீஸ் ரோடு எங்கே வருது? பைபாஸ் ஏறணும். ஓகே, இந்த ரைட்டு வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட்டு போகலாம். கொஞ்சம் தூரம் போனோன்னா இந்த ஆம்பூர்கிட்ட ஒரு வியூ ஒன்று வரும். அப்பா வேறு லெவலில் இருக்கும். ஒரு பெரிய பிரிட்ஜு ஒன்று வரும். அந்த பிரிட்ஜுக்கு மேலே ஏறி பார்த்தா அப்படியே மலையோட சுற்றி சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி வேறு லெவலில் இருக்கும் அந்த வியூ பார்க்குறதுக்கு. காலையிலே பெரிய பெரிய ட்ரக்ஸ் எல்லாமே போக ஆரம்பிச்சிச்சு. பெரிய பெரிய ஜெயின் ட்ரக்ஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சது. அந்த ரக்கா ஃபேன்லாம் எடுத்துகிட்டு போகிற ட்ரக்ஸ் எல்லாமே. அதெல்லாம் பெருசு ரொம்ப கஷ்டமாக தான் ஓட்டுறாங்க எல்லாருமே. ரொம்ப நாளாச்சு ரோட் ட்ரிப் போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட. இவங்களெல்லாம் இப்போ ஆக்சுவலி அவங்கவுங்க ஒரு வேலையிலன்னு இருக்கும்போது இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் டைமில் எல்லாருக்கும் ஒரு காமனான ஒரு லீவ் கிடைக்குதா. ஸோ அந்த லீவை இந்த வாட்டி நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணியாச்சு. ஒரு 3 நாள் ட்ரிப்பு அப்படின்னு போட்டு 2 days அங்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி. ஒரு நாள் இந்த ட்ராவலில் போகிறது கம்மியாக தான் இருக்கும். பட் அங்கே ரிட்டர்ன் வரும்போது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி போகிறது. காட்டேஜ் எங்களுக்கு ஓரளவுக்கு கம்மி ரேட்டில் காட்டேஜ் கிடச்சிருக்கு. ஸோ காட்டேஜ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு அங்கே போய்ட்டு க்ளீனாக காட்டுறேன். ரூம்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு. ஏன்னா நான் ஆல்ரெடி நாங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்துருந்தோம் காட்டேஜ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்ட்டுன்னு. பட் ஆக்சுவலி போய் அங்கே தங்கினா தான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டுன்னு. ஸோ நான் ரூம்ஸு அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து அதில் அப்லோட் பண்ணுறேன் ஓரளவுக்கு கேப்சர் பண்ணி. ரோட்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணால் நல்லாயிருக்கும். பெரிய பெரிய வண்டிங்கெல்லாம் போகிறதுனால இந்த சர்வீஸ் ரோட்டில் ஊரில் இருக்கவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஏன்னா பெரிய பெரிய வண்டிங்கெல்லாம் க்ராஸ் ஆகுதா, அவங்களுக்கெல்லாம் க்ராஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.
ಕರ್ನಾಟಕ ಹಂಡಿ ಬೆಂಗಳೂರು ಕಾಂಜೀವರಂ. ஹலோ ஸோ கரெக்டாக 1 hour ட்ராவல் பண்ணிட்டோம். காஞ்சிபுரம் வேலூர் ஆக்சுவலி தாண்டியாச்சு. ஸோ டோல்கேட் வந்து ரீச் ஆக போகிறோம். இந்த டோல்கேட்டை தாண்டின அப்புறம் நாங்கள் கரெக்டாக அந்த ஆம்பூர் ரூட்டு தான் எடுப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஆம்பூர் ரூட் எடுத்து அப்படியே நேராக ஹொசூர் தான் எங்களுடைய டெஸ்டினேஷன்னா, அதாவது இந்த பிரேக்ஃபாஸ்ட்டோட டெஸ்டினேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஏன்னா ஒரு 2 hours ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் வந்தோம். அப்போ தான் ஊட்டி கொஞ்சம் ஈவினிங்குள்ளே போய் சேர முடியும் அப்படின்றதால. ஸோ டோல் வந்துடுச்சு. இந்த ஒரு டோல் இது ஆனால் கொடுக்க வந்துடுறீங்கப்பா. கிருஷ்ணகிரி வாலாஜாபாத் டோல். ஓகே வாலாஜ் இது. ஸோ வாலாஜா டோல். வாலாஜா டோல் வந்தாச்சு. ஸோ நேராக தான் போனோம் கரெக்டாக. ஆம்பூரில் பிரியாணி வேறு லெவலில் இருக்கும். சின்ன கடைகள்லேயே எனக்கு தெரிஞ்சு பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கும். நான் லாஸ்ட் டைம் நிறைய சாப்பிட்டேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் கிட்ட ரீச் ஆயாச்சு. எனக்கு தெரிஞ்சு ஈவினிங்குள்ளே ஊட்டி போய் சேர்ந்துருவோம். காட்டேஜ் ஆல்ரெடி புக் பண்ணதுனால ஓரளவுக்கு காட்டேஜ் தேட வேண்டியதில்லை. டேரெக்டாக போயிட்டு அப்படியே டக்குன்னு ஹால்ட் ஆகிட வேண்டியது தான். ஹால்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் நிறைய இடங்கள்லாம் சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கும். முன்னாடி தான் இந்த காஞ்சிபுரம் ரோடு வரனாலே கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஏன்னா வந்து சரியாகவே ரோடு இருக்காது. இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு, கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஏன்னா அந்த திருச்சி பைபாஸ் போய் ரொம்ப பழக்கமாகி இந்த பக்கம் வந்து இப்போ தான் கொஞ்சம் லாங் செகண்ட் டைம் வரும் இந்த இடம் கரெக்டாக. ஊட்டி எப்படி இருக்கும் தெரியல. ஸ்பாட் எல்லாமே இன்னும் செக் பண்ணி பார்க்கணும். ஸ்பாட் எப்படி போய் பார்க்குறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது வரைக்கும் எந்த ஐடியாவும் யாரும் பண்ணவே இல்லை. ஏன்னா நானும் சடனாக தான் இந்த ட்ரிப்பில் வந்து அப்படியே ஜாயின் ஆகிட்டேன். ட்ரிப்பை போட்டது என்னவோ நான் தான். ஆனால் நடுவில் வந்து சில இஷ்யூஸ்னால நானே வந்து வரலன்ற மாதிரி சொல்லி அப்புறமா வந்து திருப்பி நான் ரிட்டனில் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி திருப்பி ஜாயின் ஆகுது. ஸோ அங்கே போய் தான் திருப்பி பார்க்கணும் என்னென்னலாம் இருக்குது இல்லை அப்படின்ட்டு. நான் அங்கே போய்ட்டு தான் தெரியும் எந்தெந்த ஸ்பாட்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு. இந்த இடம் எல்லாமே பிளேஸ் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். போக நிறைய ஹில்ஸ் எல்லாம் வரும். ஸோ ஹில்ஸு வில்லேஜு அந்த மாதிரியான ஒரு பிளேஸாக தான் இனிமேல் இருக்கும். தொருண்ட பையன் அப்படியே க்ராஸ் ஆகிறான். பார்த்து தான் க்ராஸ் பண்ணணும். அந்த ரோடெல்லாம் ரொம்பவே டேஞ்சரான ரோடு. யார் எந்த டைமில் தூக்கி அடிப்பானே சொல்ல முடியாது. நம்ம பிரிட்ஜு வருது. இந்த ஆறா தண்ணி எதுவும் இல்லை. மழை பெஞ்சது, தண்ணி இருந்திருக்கணுங்க. ரெண்டு இதுதான் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு பிரேக் ஒன்று போட்டால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி ரொம்ப நேரம் போயிடுச்சு.
டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் எதனாச்சும் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அவ்வளோ லாங்லாம் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட முடியாது. எனக்கு தெரிஞ்சு இங்கேயே எங்கேனாச்சும் ஒரு இடத்துல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கிளம்புனா நல்லாயிருக்கும். கரெக்டாக வாணியம்பாடிக்கு முன்னாடியிலேருந்து ஒரு டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. கரெக்டாக இன்னும் 7 ஹவர்ஸ் இருக்குது ட்ராவல் கரெக்டாக ஊட்டி போகிறதுக்கு. ஸோ கரெக்டாக இன்னும் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 380 கிலோமீட்டர்ஸ். கரெக்டாக நாங்கள் இப்போ இருக்கிற இந்த இடத்துல வந்து ஊட்டிக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ஒரு நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு, நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸு. சின்ன ஹோட்டலாக போனால் தான் நமக்கு கொஞ்சம் பெட்டராகவும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதுதான் நாங்கள் எப்பயுமே சின்ன ஹோட்டல் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ அதுதான் ஒரு பட்ஜெட் ட்ரிப்புக்கான கரெக்டான ஒரு ரைட் பிளேஸாக இருக்கும். ஃபுட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா வர பிளேஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஏலகிரி ஹில்ஸ் வரும். ஏலகிரி ஹில்ஸு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த கிருஷ்ணகிரி, ஒசூர், ஸோ இந்த ரூட்லாம் வர ஆரம்பிக்கும். இனிமேல் ஒரு நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. வண்டிங்க எல்லாமே ரஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பைபாஸில் நிறைய வண்டி வர ஆரம்பிச்சிருச்சு. குளிரும் ஓரளவுக்கு இப்போது நார்மலாக ஒரு நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்திருக்கு. காலைல இருந்த குளிர் இல்லை. கரெக்டாக ஊட்டி போயிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோட ஒரு ஐடியாவும் இல்லை. ஊட்டியில் போய் தான் பார்க்கணும் என்னென்ன வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்றது. இந்த ரூட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரேன் இந்த பக்கம். ஸோ இதை தாண்டி நான் முன்னாடி இது வரைக்கும் போனதில்லை. கொஞ்சம் வழி விட்டா போயிடுவேனே. ஆட்டோ கேஸ் நம்மளே போட்டுக்கணுமா தெரியல. 80லே போக சொன்னாங்க கரெக்டாக. வாணியம்பாடி கிட்ட வந்துச்சா? ஆலங்காயம். மாட்டுக்குன்னு ரெடி பண்ண வண்டி போல். ஸோ ஊட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது ஊட்டியில். ஸோ இந்த ஒரு 2 நாளெலாம் மொத்தத்தையெல்லாம் பார்க்கவே முடியாது. இப்போதைக்கு எவ்வளோ பார்க்க முடியுமோ அது வரைக்கும் தான் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் தான் வந்து ஊட்டியை சுற்றி பார்க்கலாம். ஸோ ஊட்டி, கோத்தகிரி, குன்னூர். கோத்தகிரியில் தெரிஞ்சவர் இருக்கார். பட் ஆனால் எல்லாமே இப்போ போக முடியாது. நிறைய டைம் இருக்காது அங்கே. ஏன்னா இது கொஞ்சம் பீக் டைம். பொங்கல் அப்படின்றதுனால கொஞ்சம் க்ரௌட் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஸோ அந்த க்ரௌடில் போய்ட்டு அந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு. கோப்ரோவில் சார்ஜ் இல்லை, வேறு சார்ஜ் போடணும். இங்கே சிங்கிள் பேட்ரி தான் இருக்கா கோப்ரோனால சார்ஜ் கண்டிப்பாக போட்டே ஆகணும். 50% இருக்குது. பட் ஆனால் பேட்ரி நல்லாவே நிற்குது எனக்கு தெரிஞ்சு. 1 hour லாக் பண்ணால் 1 hour வந்து அப்படியே பேட்ரி வந்து நல்லாவே நின்றுது.
டேக் டைவர்ஷனா? வண்டி எல்லாமே லைனப் ஆகி தான் போகணும், ஏன்னா சிங்கிளான ரோடில் இது, வேறு வழியே இல்லை. சைட்லையும் கேப் கிடையாது, எதுவுமே பண்ண முடியாது. நமக்கு கேப் இருக்குது. வழி விடுவார்னு நினைக்கிறேன். இந்த ஊரில் சுட்டு வர்றது வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஹில்ஸ் இருக்குது. ரத்னகிரி, கஞ்சனகிரி, அப்புறமா வந்து நாம்பூர், நிறைய ஹில்ஸ் இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த பக்கம் வந்து திருப்பத்தூர் அந்த போலூர் சைட் போனால் ஜவ்வாது ஹில்ஸு, அதுவும் வந்து ஆக்சுவலி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு.